தஞ்சை, நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்த நிலையில் 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் நேற்று பலத்த சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. கும்பகோணத்தில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. கும்பகோணம் பழைய பேருந்து நிலையம், ஆயக்குளம் சாலை, மடத்து தெரு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்தனர். பாபநாசம் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பலத்த சூறை காற்றுடன் கனமழை பெய்ததால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதேபோன்று நீலகிரி மாவட்டத்திலும் கனமழை கொட்டி தீர்த்தது. உதகை உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். மேலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கனமழை காரணமாக உதகையில் தற்போது அதீத குளிர் நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மதுரை, திண்டுக்கல், நாகை, புதுக்கோட்டை, பெரம்பலூர், திருவாரூர் மாவட்டங்களில் கனமழை பெய்தது. புதுச்சேரியிலும் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெய்து வரும் கோடை மழையால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்துள்ளதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். இந்நிலையில் தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி சேலம், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது.